இன்றைக்கி லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லேயர் சப்பாத்திங்கிறது ரொம்ப மெல்லிஸாக தின்னாக வரும். இதுக்கு 3 சப்பாத்தி இல்லைன்னா 4 சப்பாத்தியை சேர்த்து மொத்தமாக தேய்ச்சிக்கிறலாங்க. நான் இன்றைக்கி 3 சப்பாத்தியில் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவை தூவி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கு மேலேயே இன்னொரு சப்பாத்தி வச்சு இதே மாதிரி எண்ணெய் மாவு இதெல்லாம் தூவி 3 லேயர் அடுக்கிக்குங்க. இப்போ இந்த 3 சப்பாத்தியும் சேர்த்து மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா ரவுண்டாக பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஒவ்வொரு சப்பாத்திக்கு நடுவில் எண்ணெயும் மாவும் தூவுறப்ப மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் தூவிக்கிடலாம். ஆனால் மைதா மாவு வந்து நல்லா தேய்க்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ சப்பாத்திகள் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு ஒவ்வொரு சப்பாத்தியாக பிரித்து எடுத்திங்கன்னா தனித்தனியாக அழகாக வருங்க. இப்போ இதை நீங்கள் கர்ச்சீஃப் மடிக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக மெல்லிஸாக இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.